Hello friends, நான் உங்க கார்த்திகா. Welcome back to my channel. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக் ரீப்ளேசர்னால் நம்ம எதுக்கெல்லாம் வந்து எக்கை விஸ்க் பண்ணி யூஸ் பண்ணுவோமோ அந்த திங்ஸ் அந்த ரெசிபி எல்லாத்துக்குமே இந்த திங்கை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்பீ வாட்டர். ஸோ சிக்பீலேயே இருக்க வாட்டரும் இல்லை நம்ம வந்து கடலையை வேக வைக்கிறோம் இல்லையா, அந்த கடலையை ஊற வச்சு வேக வைக்கிற தண்ணி, இந்த வேகும் இல்லையா அந்த தண்ணி, அதை வந்து நல்லா திக்கான வாட்டராக எடுத்துக்கணும். அது கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு திக்காக இல்லைன்னா நீங்கள் அகெயின் அந்த வாட்டரை எடுத்து தனியாக பாயில் பண்ணி அந்த வாட்டரை நீங்கள் வந்து எக்குக்கு பதிலாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரீப்ளேஸ் இந்த சென்ஸ் எதுக்குன்னா நீங்கள் வந்து ஆம்லெட் பண்ணலாம், அப்புறம் வந்து பேன்கேக் பண்ணலாம், நம்ம விஸ்க் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ எதுக்கெல்லாம் நம்ம எக்கை விஸ்க் பண்ணி யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே இந்த சிக்பீ வாட்டரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அக்வா ஃபாபா அப்படின்னு சொல்லுவாங்க. அக்வானா வாட்டர், ஃபாபானா அந்த பருப்பு வகைகள், அதுதான் வந்து அக்வா வாட்டர். அதுதான் சிக்பீ வாட்டரை தான் நம்ம எக்குக்கு பதிலாக இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதை வச்சு என்னென்னலாம் ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடியில் மக்ரூன் சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து எக்கை வச்சு தான் மெயினாக பண்ணுவாங்க, எக் அண்ட் கேஷ்யூ வச்சு தான் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம இப்போ அக்வா ஃபாபா வச்சு பண்ணலாம். அண்ட் ஆம்லேட்ஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து இதெல்லாம் நம்ம as I said before நம்ம வந்து ஐசிங்க்கு வந்து எக்கை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே நம்ம எதுக்கெல்லாம் வந்து எக் யூஸ் பண்ணுறோமோ, விஸ்க் பண்ணி அந்த எக் ஒயிட்டை யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே இந்த அக்வா ஃபாபா வாட்டரை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் உங்கள் கூட வந்து இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் தூத்துக்குடி மக்ரூனை வந்து எப்படி செய்கிறது, அக்வா ஃபாபா வச்சு நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் எப்படி வந்து அக்வா ஃபாபா வந்து எவ்வளோ ஒரு திக்காக ஒரு ஃபோமி இதில் வருது, ஃபோமின்ற சென்ஸ் ரொம்ப ஸ்டிஃப் பீக் வருது விஸ்க் பண்ணும்போது, எக்கை விட எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. இது வந்து நான் வெஜிடேரியன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, வெஜிடேரியன்ஸும் நீங்கள் மக்ரூன் சாப்பிட்லாம், என்ன மாதிரி இருக்கவங்களும் நீங்கள் மக்ரூன் சாப்பிட்லாம். ஸோ அதனால இதை வந்து நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரொம்ப ட்ரை பண்ணி இந்த ரெசிபி நான் வந்து உங்களுக்காக போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். hope you all like it. அண்ட் இது வந்து இப்போ எல்லாருமே இதை வந்து எக்குக்கு பதிலாக வேகன் ரெசிபியில் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ தமிழில் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் போடுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் தமிழில் வந்து யாரும் அந்த அளவுக்கு இந்த அக்வா ஃபாபா பற்றி எதுவுமே டீட்டெயில்டாக சொல்லலை. ஸோ மேபி இருக்கலாம், ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். பட் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இது வந்து இந்த மக்ரூனை நீங்கள் வாயில் வைக்கும் போது அப்படி கரைஞ்சி போகும், அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து நான் வெஜிடேரியன்ஸ்க்கு மட்டும் அந்த மக்ரூன் ஃப்ளேவர் இனிமேல் சாப்பிட மாட்டீங்க, நாங்களும் இனிமேல் சாப்பிட போகிறோம். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ் ரெசிபி வித் யூ ஆல். ஸோ ஜஸ்ட் கீப் வாட்சிங். சிக்பீஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் தனியாக எடுத்துட்டேன், சிக்பீஸ் இந்த டின்னில் இருக்க வாட்டர் தனியாக எடுத்துட்டேன். என்கிட்ட எலக்ட்ரிக் ஹேண்ட் மிக்சர் இல்லை, ஸோ நான் வந்து பெஸ்ட்டில் தான் பண்ணுறேன். எலக்ட்ரிக் ஹேண்ட் மிக்சர் இருந்தால் ரொம்ப நல்லா வரும். 10 மினிட்ஸில் உங்களுக்கு அந்த நல்ல நல்லா வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ வந்து நான் அரௌண்ட் 45 மினிட்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு திக் ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆச்சு. அண்ட் இது ஹேண்ட் மிக்சர் இருந்ததுன்னா, உங்களுக்கு எலக்ட்ரிக் ஹேண்ட் மிக்சர் இருந்ததுன்னா ஜஸ்ட் 10 மினிட்ஸில் உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடிச்சிடும். என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து விஸ்க் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ நீங்கள் இதை வந்து தலைக்கீழே கவுத்து பார்த்தீங்கன்னா அந்த பவுலில் இருக்க அக்வா ஃபாபா வந்து கீழே கொட்டக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் விஸ்க் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் விஸ்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து அதை ஒரு ஸ்பூன் எடுத்து ட்ராப் பண்ணோன்னா அது வந்து ஸ்டிஃபாக நிற்கணும். அந்த ஷேப் வந்து கீழே விடாமல் மோல்டு அப்படியே ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா அதுதான் ப்ராப்பர் கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர் கூட ஆட் பண்ணலாம். ஸோ வினிகருக்கு பதில் நான் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இட் கிவ்ஸ் சேம் ஃப்ளேவர். அதனால் நீங்கள் வந்து லெமன் ஜூஸுமே ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடர் சுகரை 1 டேபிள் ஸ்பூனாக நான் ஆட் பண்ண போகிறேன். டுகெதர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து விஸ்க் ஆகாது, சரியாக மிக்ஸ் ஆகாது.
சுகரை ஃபுல்லாக நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ராப்பராக ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனாக போட்டு அதிகமாகவும் சுகரை போடக்கூடாது. ஸோ ப்ராப்பராக அந்த அக்வாஃபாபாக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு டேபிள் ஸ்பூனாக போட்டு நான் வந்து 1 கப் ஆஃப் அந்த சிக்பி வாட்டர்லேருந்து எடுத்த அக்வாஃபாபாக்கு நான் அரௌண்ட் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை வந்து நான் 2 பவுலில் வந்து டிவைட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பவுலில் வந்து நம்ம கேஷ்யூஸ் ஆட் பண்ண போகிறோம் மக்ரூனுக்காக, இன்னொரு பவுலில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் கேஷ்யூஸை நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அந்த பவுலில் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பைப்பிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் இன்னொரு பவுலில் வந்து நான் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நமக்கு குழந்தைங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் ஃபுட் கலரை வந்து ஒரு ஜஸ்ட் சிரஞ்சில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மக்ரூன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு, நீங்கள் ஓவர் விஸ்க் பண்ணக்கூடாது. ஆஸ் ஐ செட் பிஃபோர், நம்ம நார்மலாக லைட்டாக விஸ்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பைப்பிங் பேக்லேயோ இல்லை வந்து ஜஸ்ட் நார்மல் ஒரு ஷீட் ஒரு கவர்லேயோ நம்ம சீலபிள் கவர்லேயோ கூட நம்ம போட்டுட்டு கீழே கட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து பைப்பிங் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இது இந்த கவரை வந்து ஒரு கப்பில் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் உள்ளே போடலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அது பண்ணல. நீங்கள் வந்து ஒரு கப்புக்குள்ளே ஒரு கவரை வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்லை பேக்கிங் பேப்பரோ இல்லை ஃபாயிலோ வச்சு, ஃபாயிலோட பேக்கிங் ஷீட்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா அந்த ஷேப்ஸ் அப்படியே மோல்டாகி நிற்கும். ஸோ மோஸ்ட்லி ஃபாயிலை விட நீங்கள் வந்து பேக்கிங் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து நல்லாயிருக்கும். என்கிட்ட வந்து பேக்கிங் ஷீட்ஸ் இல்லை, ஸோ நான் வந்து ஃபாயில் யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் ஓகே, நல்லா வந்துச்சு எனக்கு. ஆனால் நீங்கள் பேக்கிங் ஷீட் இருந்ததுன்னா பேக்கிங் ஷீட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு ட்ரேயில் வந்து நான் கேஷ்யூஸ் அண்டு அக்வாஃபாபா வச்சு நான் பண்ணிட்டேன். இன்னொரு ரவுண்ட் எப்படி பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் லைட்டாக ஒரு ஃபுட் கலரை மட்டும் சைடில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு சிரஞ்ச் இருந்ததுன்னா பேபிஸ்க்கு நம்ம கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த சிரஞ்ச் இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் ஃபுட் கலரை ஃபில் பண்ணிவிட்டு சைட்ஸில் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஒரு கலர்டு லேயராக ஃபார்ம் ஆகும். ஒரு கார்னரில் மட்டும் ஒரு கலர் ஃபார்ம் ஆகும். அது நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அது ஆக்சுவலாக பாஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதில் இன்க்ளூட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். பார்த்திங்கன்னா எல்லோ மட்டும் சைட்ஸில் வருது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ இது அனதர் ஃபார்ம் ஆஃப் மக்ரூன்ஸ். இந்த மாதிரியும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ஸோ என்னோடய சேனலில் மைதா இல்லாமல் எப்படி வந்து பீஸா செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். மைதா இல்லாமல், ஈஸ்ட் இல்லாமல் வெறும் கோதுமை மாவு வச்சு பீஸா செய்கிறது எப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி எப்படி கார்லிக் பிரெட் செய்கிறது அப்படியும் போட்டிருக்கேன். அதையும் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இந்த 2 ரெசிபியுமே நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு செய்கிறது. இதுக்காக நம்ம பீஸா ஷாப்போ எதுக்குமே போக தேவையில்ல. ரொம்ப டேஸ்டியான பீஸா அண்ட் கார்லிக் பிரெட் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலாம். வெறும் நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் கோதுமை மாவும் தயிர் மட்டும்தான். ஸோ நான் வந்து இதில் அவனில் வைக்கிறேன். இப்போ அவனில் வைக்கும்போது நான் ரொம்ப இது வந்து ஆக்சுவலாக ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ரொம்ப லோவில் வச்சிடணும். உங்களோட அவனில் செட்டிங்ஸ் வந்து எவ்வளோ லோவாக இருக்கோ அவ்வளோ லோவாக வச்சுருங்க. அப்போ தான் வந்து இது வந்து மெல்ட் ஆகாது. சம்டைம்ஸ் அதிகமாக சுகர் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மெல்ட் ஆகிடும், இல்லை வந்து அதிகமாக சூடு இருந்துச்சுனாலும் மெல்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரொம்ப லோவான செட்டிங்ஸில் நீங்கள் வச்சுட்டு 1.5 hours இல்லை 90 minutes அரௌண்ட் 90 minutes நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு சுவையான தூத்துக்குடி மக்ரூன் ரெடி ஆகிடும். நீங்கள் உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 2 hours கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப டெலிஷியஸான மக்ரூன் ரெடி. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு தேடி வரும். See you, bye bye, take care.